ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் பாட்டி வீட்டுக்கு கோத்தகிரிக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். மார்னிங் 7 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 9 o'clock மேட்டுப்பாளையத்துலேருந்து நாங்கள் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி 32 kilometers. 7 ஹேர்பின் பென்ஸ் வந்து இருக்கும். செக் போஸ்ட்டில் செக்கிங்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பைக்கில் ரைட் பண்ணுற 2 பேருமே ஹெல்மெட் வியர் பண்ணியிருக்கணும். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இல்லை கவர் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. போகிற வழியில் டீ குடிக்கிறதுக்காக ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தினோம். டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் டைம் பார்த்தா 9:30 தான் ஆச்சு. ஸோ டைம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால பாட்டி வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடியே வழியில் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதனால் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அரவேனூர்லேருந்து லிஃப்ட்டில் கட் பண்ணால் நமக்கு கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 5 kilometers நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸே. அரவேனூர்லேருந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸுக்கு 20 minutes ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். 10:30க்கு நாங்கள் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆனோம். இப்படி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். என்ட்ரி டிக்கெட் 30 rupees per person. நாங்கள் 2 பேருக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் 2 பக்கமே டீ பிளான்டேஷன் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் அந்த வழியில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் அந்த வியூ பாயிண்ட் நம்ம ரீச் ஆகிடலாம். நாங்கள் இங்கே வரும்போது கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே வாட்டர் ஃபால்ஸே எங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரம் உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சது. அதை எங்களால் வீடியோவில் கூட கவர் பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. இங்கே கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸோட அந்த வியூ பாயிண்ட் தான் தெரிஞ்சதே தவிர்த்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ கிளியராக தெரியல. எல்லாருமே கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸை காணோன்னு தான் தேடிட்டு இருந்தாங்க. கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு இங்கேருந்து வழி இருக்குது, ஒரு 3 to 4 kilometers. பட் அந்த வழி போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. அதனால் நாங்கள் வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். 30 minutes அந்த வியூ பாயிண்ட்டில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சாய்பாபா டெம்பிள் இருந்துச்சு. சரி, அங்கேயாவது போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் அந்த சாய்பாபா டெம்பிளுக்கு வந்துட்டோம். கோவில் என்ட்ரி ஆனதும் முன்னாடி விநாயகர் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்கும். மறுபடியும் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனால் மேலே சாய்பாபா ஸ்டாச்சு இருக்கும். இந்த கோவில் இருக்க லொக்கேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே போனால் நமக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும்.
இங்கே இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 30 மினிட்ஸ் வந்து நாங்கள் இங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டெம்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டாச்சு தான். அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒயிட் கலர் ஸ்டாச்சு, பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் ரொம்பவே டெம்பிளே வந்து 11:30 ஆகிடுச்சு. இறங்கி வரும்போது இந்த பம்பளி மாஸ் காய் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதெல்லாம் எடுத்து பொறுக்கி பேக்கில் வச்சுட்டு 11:30க்கு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பைக்கை நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பாட்டி வீட்டுக்கு கோத்தகிரிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அங்கே ட்ராவல் பண்ணி ஒரு 12 o'clock அப்படிங்கிறப்போ வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். சந்தில் அம்மா எங்களுக்காக வந்து ரோட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே வீட்டுக்கு ஸ்டெப்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே எல்லா வீடுமே வந்து சின்னதாக ஓட்டு வீடாக தான் இருக்கும். எங்கள் பாட்டி வீடு தான் இருக்கிறதுலே வந்து லாஸ்ட் வீடு. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நெட்டு குத்தலாக இருக்கும். அதில் இறங்கி போகிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இறங்குறது கூட இறங்கிடலாம், திருப்பி ஏறி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி தான் நெட்டு குத்தலாக இருக்கும், நடக்க முடியாது. இறங்க போயிட்டே இருக்கலாம். பார்த்து, அது கல் ஆடும், பார்த்து தான் நடக்கணும். புதர் மாதிரி இருக்கு, புதர் மாதிரி வளர்ந்துருச்சு செடி. குறைஞ்சது ஒரு 100 ஸ்டெப்ஸாவது இருக்கும் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து மேலே வந்து ரோட்டுக்கு. அம்மம்மா வீடு. ஆமாம், அம்மம்மா வீட்டிலேருந்து பார்த்தா வியூ இப்படி தான் தெரியும். இதுதான் அம்மம்மா வீடு. ஃபோட்டோ வைக்கிட்டு அது என் தம்பி. வீட்டுக்கு வந்ததுமே அம்மா செஞ்சு வச்சுருந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு வெளியே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வந்துட்டோம். ஒரு 1:30 வரைக்கும் இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்பலாம், ஈவினிங் ரொம்ப லேட்டானால் இறங்குறது வந்து ஜஸ்ட் வந்து இறங்க கஷ்டமாக இருக்கும், மிஸ்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதனால் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கூட்டமாக திரும்பி ரிட்டர்ன் வரும்போது குஞ்சப்பனை செக் போஸ்ட்டில் வந்து 2-3 டீ ஷாப்ஸ் இருக்கும். அங்கேயும் டீ நல்லாயிருக்கும். அதனால் மறுபடியும் பைக் அங்கே நிறுத்தி அங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்றதுக்கு பின்னாடி கோவில் இருக்கும். அந்த கோவில் பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.